ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்னால் இந்த பிரச்சனை கிளப்பப்பட்டது. ஓராண்டுக்கு முன்னால் திருப்பரங்குன்றத்தை வைத்து சர்ச்சை பாஜக உருவாக்கிச்சு. அப்போ போராட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்க. அரசு அங்க உள்ள நிலைமையை கருத்துல கொண்டு போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னோன்னா நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் இவர்களுக்கு அனுமதி கொடுத்தது. என்ன சொல்லி கொடுத்தது? யாரும் எந்த சர்ச்சையான பேச்சும் பேசக்கூடாது, மத வன்முறைகளை தூண்டுற மாதிரி நடந்துக்க கூடாது, கலவரத்தை தூண்டுற வகையில் எந்த விதமான கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடாது, இதுதான் நிபந்தனை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கூடலாம் இவ்வளோ மணி நேரம் நடத்தலாம்னு சொல்லி நீதிமன்றத்தின் அனுமதியோடு அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனால் நீதிமன்றத்தின் அனுமதியோடு நிபந்தனைகளோடு நடத்தப்பட்ட அந்த போராட்டம் நீதிமன்றத்தின் நிபந்தனைக்கு உட்பட்டு நடந்துச்சா? எல்லை மீறினார்களா? சட்டத்தை மீறினார்களா இல்லையா? அங்க ஹெச் ராஜா என்ன பேசினாரு? ரீலொகேட் பண்ணணும், இந்த சிக்கந்தர் தர்காவை அகற்றணும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அண்ணாமலை பிரஸ் மீட் வச்சு என்ன சொல்றாரு? சிக்கந்தர் தர்கா முஸ்லிம்களுக்கு சொந்தமானது, அந்த இடத்தை தவிர மலை இந்துக்களுக்கு சொந்தமானதுங்கிறார். பாஜகவுக்குள்ளே கருத்து எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இதுல யார் சொல்லுவது நடக்கும்? அண்ணாமலை இப்ப புதுசா உள்ள பூந்தவர். ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்து பிறந்ததுல இருந்து அந்த இயக்கத்தில் இருக்கிறவர் ஹெச் ராஜா. அவர் தான் ஹார்ட்கோர். அப்ப அவர் தான் ஆர்எஸ்எஸ் உள்ள கிடைக்கை வெளிப்படுத்தக்கூடியவர். சும்மா பதவிக்காக போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை சொல்வதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ நம்ம ஹெச் ராஜா சொல்லுவது என்ன ஸ்டேட்மெண்ட்? ரீலொகேட் பண்ணணும். இன்னைக்கு அவர் அந்த நடிக்கக்கூடிய கந்தர் மலை அப்படிங்கிற படத்துடைய விளம்பரம் வெளியிட்டு இருக்காங்க. முதல் வாக்கியமே என்ன தெரியுமா? டிசம்பர் 6 அயோத்தி மட்டுமல்ல, டிசம்பர் 6 அயோத்தி மட்டுமல்ல. அப்ப இப்படி ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாரு. அங்க இருக்கிற அவ்வளோ பேரும் பிஜேபி காரங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க கை தட்டுறாங்க, அதை வரவேற்கிறாங்க. அந்த கருத்துள்ளவர்களை 10 பேரை நீங்க மேல போங்க அப்படின்னு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. இந்த கருத்துள்ளவர்கள் மேல போனா என்ன நடக்கும்? தர்காவை அகற்றுவாங்களா மாட்டாங்களா? தர்காவுக்கு அவங்களால பிரச்சனை வருமா வராதா? அப்படி தர்கா அகற்றப்பட்டால் என்ன நடக்கும்? பாபர் மசூதியை இடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் அங்க கூடினாங்க. நீதிமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்துட்டு தானே கூடினாங்க. என்ன நடந்துச்சு? பாபர் மசூதி இப்ப இருக்கா? அப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டது. சரி, இடித்தவர்களுக்கு தண்டனையாவது கொடுத்திருக்கா நீதிமன்றம்? அதுவும் கிடையாது. நாளைக்கு இவங்க போய் 10 பேர் போய் தர்காவை இடிச்சிட்டாங்கன்னா இந்த நீதிமன்றம் இந்த மாதிரி ஆவேசப்படுமா? உடனே படையை கூடவே அனுப்பி தர்காவை கெட்டி கொடுக்குமா? இடிச்சவங்களுக்கு தண்டனை கொடுக்குமா? அப்படி ஏதாவது முன்னுதாரணம் இருக்கா இந்தியால? ஒன்றும் இல்லையே. பாதிக்கப்பட்டவன் தான். அவன் கடந்து கத்திட்டு சாக வேண்டியதான். இப்போ நாளைக்கு தமிழ்நாடு பூரா முஸ்லீம்கள் போராட்டம் நடத்துவாங்க. 30 வருஷமா போராட்டம் நடத்தி ரோட்ல கடந்து கத்தி கிடக்குறாங்க. நீதி மறுக்கப்படுகிறது.